படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட்டு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடிச்சது வயலன்ஸ் காட்ட வேண்டிய விதத்தில் நல்லா காட்டியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே, நல்லா ஃபாஸ்ட்டாக போணுச்சு. நல்லா எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. பிஜிஎம் செமையாக இருந்துச்சு. அந்த ஒரு கொரில்லா வாக் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல பிஜிஎம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. சீன் 2 3 இடத்துல கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. சீன்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ப்ரெடிக்ட் பண்ண முடியல ப்ரோ. 2 3 விஷயம் சொல்கிறாங்க. எது எது கடைசியில் 2 3 ட்விஸ்ட் வைக்கிறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா வழக்கமான ஹீரோயின் மாதிரி இல்லாமல் ஒரு புதுசாக பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருக்குது. ஒரு சஸ்பென்ஸான மூவியாக இருக்குது. ஹீரோவும் நல்லா நடிச்சிருக்காரு. டைரக்ஷன் ஒரு த்ரில்லிங்காக என்னதுன்னா சஸ்பென்ஸாக போகுது கதை. பார்க்கலாம் ஃபேமிலியோட வந்து. இப்போ நிறையா கதைகள் எல்லாம் நடக்குது இல்லை, ஒரு இந்த மாதிரி நடக்குது, ஒரு இதாக இருக்குது. ஆனால் வந்து ஒரு என்ன சஸ்பென்ஸாக பண்ணியது இப்படி ஒரு திருப்பம் இருக்குன்னு தெரியாது லாஸ்ட்ல. அப்படி ஒரு லாஸ்ட் எண்டிங். யாரோட ஆக்டிங்கு நல்லா பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் சென்டிமெண்ட்டு பயங்கரம். நானே எழுதிட்டேன். நான் ஆர்டிஸ்டாக இருந்து நானே எழுதிட்டேன். ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது. ஆனால் வந்து ஒரு இதாக இருக்குது, சஸ்பென்ஸாக இருக்குது. அது பிடிச்சிருக்குது. என்னன்னா ஒரு ஹாலிவுட் ஸ்டோரி மாதிரி ஒரு சஸ்பென்ஸாக போதில்ல, அந்த மாதிரி இருக்குது. அது பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது. எல்லாரும் யாரும் குறை சொல்ல முடியாது. நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் 2 3 நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து ஒரு புது முயற்சி. கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு காதலுக்காக ஒரு குற்றத்தை ஒரு கொலை பண்ணி ஒரு குற்றத்தை பண்ணியிருக்காங்க. சின்னவங்க பார்க்க முடியாது, பெரியவங்க ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சாங் நல்லா இருக்குதுங்க. பிஜிஎம்மும் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. புது முகம் மாதிரி தெரியல. ஆர்டிஸ்ட் வந்து புதுமுகம் மாதிரி தெரியல. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. படம் அருமையாக இருக்குது. ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். புது முயற்சி, ஒரு வித்தியாசமான ஒரு மர்டர் நடக்கும். நீங்கள் வந்து பாருங்கள் ஆடியன்ஸ் எல்லாருமே. என்னென்ன சொல்கிறாங்க படத்தில் வந்து என்னென்னா, அவங்க கதையை ரிவீல் பண்ண வேண்டாம், ஆடியன்ஸ் வந்து பாருங்கள். படம் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானரில் வந்து கொலை நடக்கும். அது யார் கொல்றா அப்படிங்கிறத வந்து ரிவீல் கிளைமேக்ஸில் தெரியும். படத்தை வந்து பாருங்க. தேங்க்யூ. டிஃப்ரென்ஸ்னா அதுதான், அந்த யார் கொலை பண்ணா அப்படிங்கிறது வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது வரைக்கும் வந்து கொலை பண்ணுறவங்க வந்து தெரியும், நெகட்டிவ் கேரக்டர் தான் கொலை பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு புது முயற்சியாக வேற ஒருத்தங்க வந்து கொலை பண்ணுவாங்க. அது யாருங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிளைமேக்ஸில் தான் தெரியும். புது முயற்சியாக நல்லா எடுத்திருக்காங்க. தியேட்டரில் வந்து பாருங்கள் எல்லாரும். நல்லா இருந்துச்சுண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஹீரோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி சைக்கோ த்ரில்லர் படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப த்ரில்லராக இருந்துச்சு படம் பார்க்க. ரொம்ப நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. அந்த சீன் ஒன்று வந்து சும்மா அப்படியே குரங்கு மாதிரி வந்தது போல மஜாவா நல்லா இருந்தது. உண்மையா எல்லாமே நல்லா வச்சிருக்காங்க. அதான் சொன்னல, ஒரு வெட்ரை சீன் வந்தது. ஒரு கேர்ளை வந்து வெட்ரை சீன் கழுத்துல ஒரு ஸ்லாஷ் மாதிரி போடுற சீன். அது தரமான சீன். ஆனால் அது ஒரு நியூ கம்மிங் ஆக்டர் மாதிரி இல்லை, அது பக்காவா இருந்தது அந்த சீனு. அது இல்லாமல் நிறைய கதையும் நல்லா தான் இருந்தது. நல்லா பக்காவா எடுத்துருக்காங்க. நல்லா இருந்து பார்க்கலாம். டெக்னிக்கலாக வந்து ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா அது பக்காவாக வந்துருக்கும். மிச்சப்படி எல்லாமே ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆர்டிஸ்ட் வந்து அந்த போலீஸ் வந்து எஸ்ஐயா ஒருத்தர் வந்து பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருந்தார், பட் அவரோட ஆக்டிங்லாம் பக்காவாக இருந்தது. செம்மையாக லீடிங் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நல்லாவே இருந்தது.